நாயகனே கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை கிழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. முழங்கால் படியிடுவோம். ஏசையா உம்மைத்தானே முன்னே நிறுத்தியுள்ளே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு ஆராதனை துதி ஸ்தோத்திர நமஸ்காரம் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனை துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை கீர்த்திசையும் புரியோ. கண்களை மூடி நம் நற்கருணை நாதர் எல்லா வல்லமையும் எல்லா மகிமையும் எல்லா மாட்சிமையும் பொருந்திய கடவுள் இதோ உங்களுக்காக எனக்காக நமக்காக இந்த இடத்திலே நம் பாவங்களை எல்லாம் நம் சாபங்களை எல்லாம் நமக்காய் உண்டாயிருக்கிற எல்லா அந்தகார வல்லமையின் ஆதிக்கங்களை எல்லாம் நிர்மூலமாக்குவதற்காக தன் சொந்த குமாரனையே உலகத்திற்கு அனுப்பி இதோ குருவானவருடைய கரங்களிலே தன்னை எளிமையாக்கி இந்த இடத்துல நம் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த மகிமையுள்ள நற்கருணை நாதரை, அந்த மகிமையுள்ள நற்கருணை நாதரை எல்லாரும் எழுந்து நின்று பாடல் எண் 15வது பாடலை எல்லாரும் சேர்ந்து நம் ஆண்டவரை வாழ்த்தி போற்றுவோம். எல்லாரும் எழுந்து நின்று பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினின் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே. நற்கருணை நாதரே அனுதினமும் ஒவ்வொரு நாளும் உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. நம் ஆண்டவர் வல்லமை மிக்க
மாட்சிமை மகத்துவம் உள்ள தேவன். அந்த மகத்துவம் உள்ள தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை வாழ்த்துகிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது, அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது, அவர் நம் மீது அன்பு கூர்ந்து இதற்காக நமக்காய் பலியானாரோ அந்த பலியானதனுடைய எல்லா வல்லமைகளையும் நமக்கு தந்து அவர் ஆசீர்வதிக்கிற வல்லவராக இருக்கிறார். பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ, மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ, வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினின் குற்றம் நீங்க அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எல்லார் உள்ளத்திலிருந்து எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை சொல்லுங்க எல்லாரும் உள்ளத்திலிருந்து. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. நற்கருணை நாதருடைய பிரசன்னம் இதோ இங்கு வந்திருக்கிறது. இதோ நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இதோ நமக்காக சிலுவையில் பலியான ஜீவனுள்ள சரீரம், ஜீவனுள்ள அப்பம் இதோ இந்த இடத்துல நமக்காக காத்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 107 அதிகாரம் 17வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. திருப்பாடல் 107 அதிகாரம் 17வது வசனம் நாம் வாசிப்போம். திருப்பாடல் 107:17. சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர், அவர்களுடைய தீச்செயலின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர் என்று பைபிள் சொல்லுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக நோய்களுக்கு, என் வாழ்க்கையில் இருக்கிற அநேக துன்பங்களுக்கு எது காரணமாக இருக்கிறது? என் குற்றங்களும் என் பாவங்களும். இங்க நிறைய பேரு எத்தனையோ விதமான நோய்களோடு, கடன் பிரச்சனைகளோடு, வேலை இல்லாம, குடும்பத்துல சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, உடல்ல சுகம் இல்லாம, குடும்பத்துல பொருளாதாரத்துல தடைகளோட, கடன் பிரச்சனைகளோட, எத்தனையோ விதமான நெருக்கடிகளோட நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஒரு முக்கியமான தலையாய காரணம் பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் செய்கின்ற பாவம் என்று, ஒருவருடைய பாவம் என்று சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசை? என் பிரச்சனை மாறணும்,
என் துன்பம் மாறணும், என் வியாதி மாறணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற என்னுடைய பாவங்கள் மாறணும், நான் செய்து கொண்டிருக்கிற பாவ என்னுடைய செயல்பாடுகள் மாறணுங்கிற எண்ணம் நமக்கு இல்ல. திருப்பாடல் 32ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, என் பாவங்களை நான் அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலன்று போயின. தாவீது சொல்கிறார், என் பாவங்களை நான் அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் அழுது புலம்பி பார்த்தோம், என் ஜெபம் கேட்கப்படல, என் விண்ணப்பங்கள் கேட்கப்படல, என் கண்ணீர்கள் கேட்கப்படல. காரணம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் ஆண்டவருடைய கரம் எனக்கு எதிராக ஓங்கி இருக்கிறது என்று சொல்லி. பாவம் செய்கிற மனிதனுக்கு எதிராக ஆண்டவருடைய கரம் ஓங்கி இருக்கிறது. மனிதனுடைய கரம் எனக்கு எதிராக ஓங்கி நின்றால் தேவனிடத்தில் வர முடியும், ஆண்டவர்கிட்ட வர முடியும். சாத்தானுடைய கரம் எனக்கு எதிராக ஓங்கி நிற்கிறது என்றால் நான் என் ஆண்டவரிடத்தில் வர முடியும். ஆனால் ஆண்டவருடைய கரமே எனக்கு எதிராக ஓங்கி நின்றால், அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கரம் எனக்கு எதிராக ஓங்கி நிற்பதற்கு காரணம் நான் இன்னும் பாவத்தை அறிக்கையிடாமல், என் பாவத்தை இன்னும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் செய்தது தவறு, என்ன மன்னிங்கன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்காதனாலதான் நம்ம இன்றைக்கும் அநேக துன்பங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம். ஒரு முடக்குவாத காரனை ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு கூரையை பிச்சுக்கிட்டு கீழே இறக்குனாங்க. அவங்களுடைய எண்ணம் என்ன? ஆண்டவர் உடனே சுகம் கொடுத்துருவாரு, விடுதலை கொடுத்துருவாரு, அந்த நோயிலிருந்து மீட்டுருவாருன்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னாங்க. உடனே சுத்தி இருக்கிறவங்க சொன்னாங்க, இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தா பாவத்தை மன்னிக்கிறதுக்குன்னு? அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, பாவத்தை மன்னிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இவனை மீட்டெடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி எழுந்து நட என்று சொல்லி அந்த முடக்குவாதக்காரனுக்கு சுகம் கொடுத்தார். ஏனெனில் இந்த முடக்குவாதக்காரனுக்கு சுகம் பெற தடையாக இருந்தது அவனுடைய பாவம். முதல்ல அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதான் அவனுக்கு சுகம் கொடுக்க முடியும். இந்த அருமையான ஜனமே, உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அற்புதம் அதிசயம் வேணும்னு நினைக்கிறியா? உன் வாழ்க்கையில பெரிய விடுதலை வேணும்னு நினைக்கிறியா? ஒரு நிம்மதி வேணும்னு நினைக்கிறியா? இன்னைக்கு என்னுடைய பாவங்கள் இன்று எனக்கு மன்னிக்கப்பட வேண்டும், என் குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்துல 38 ஆண்டுகளாக நோயுற்றிருந்த ஒருவன், இந்த குளத்துல இறக்கி விட எனக்கு யாருமே இல்லப்பா அப்படின்னு அவங்க ஆண்டவர்கிட்ட வந்து கேட்ட உடனே ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுத்தார். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஆலயத்துல அவரை பார்த்து எனக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்ல வந்த பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதை விட கேடானது உனக்கு நடக்காம இருக்கணும்னா இனிமேல் நீ பாவம் செய்யாமல் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னக்கூட்டி நீ பாவத்துக்கு உள்ளானதுக்கு, நோய்க்கு உள்ளானதுக்கு காரணம் உன்னோட பாவம். இனிமேல் நீ நல்ல பாவம் செய்யாம இருந்தா உனக்கு இனிமே நோய் வராது அப்படின்னு சொன்னார். இப்பவும் நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் அருமையான ஒரு வாய்ப்பை தருகிறார். எல்லாருக்கும் ஒரு அருமையான வாய்ப்பை தருகிறார். இன்னைக்கு யாரெல்லாம் உள்ளம் உடைந்து உள்ளத்தின் ஆழத்துல இயேசுவே என்ன மன்னிங்கன்னு நீங்க மன்னிப்பு கேட்கறீங்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் மன்னித்து உங்க வாழ்க்கையில, திருப்பாடல் 32ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. திருப்பாடல் 32:5 சொல்கிறது, என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்சைகளை நான் மறைக்கவில்லை, ஆண்டவரிடத்தில் என் குற்றத்தை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன், நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர் என்று பைபிள் சொல்லுகிறது. யாரெல்லாம் மனம் உடைஞ்சி இயேசுவே நற்கருணைநாதரே என்னை மன்னியும் இன்னைக்கு உள்ளார்ந்த உள்ளம் உடைந்து ஆண்டவரை கேட்கிறீங்களோ அத்தனை பேருக்கு இன்னைக்கு கட்டைகள், கட்டுகள், தடைகள், அந்தகார வல்லமைகள், பில்லி சூனிய கட்டுகள், மந்திரவாதங்கள், உனக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் உடைத்து இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை, ஒரு மாற்றத்தை உனக்கு வாங்கி தர அவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு தடை, உன்னுடைய பாவங்கள். அப்படி எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தில் இருந்து எல்லாரும் கண்களை மூடி, நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தே அழிந்திருப்பே, உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். எல்லாரும் உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் தவித்திருப்பேன். இயேசப்பா நீங்க போதுமே,
நேசரே உம் கிருபை போதுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஏசையா அன்பு போதுமே. நேசரே உன் கிருபை போதுமே. உள்ளத்தினால மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தில் மறித்திருப்பேன். இங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். ஏசப்பா நீங்க போதுமே, நேசரே உம் கிருபை போதுமே. ஏசப்பா அன்பு போதுமே, நேசரே உம் கிருபை போதுமே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். ஏசையா அன்பு போதுமே, நேசரே உம் கிருபை போதுமே. ஏசப்பா அன்பு போதுமே, நேசரே உம் கிருபை போதுமே. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆவியை அணைத்ததும் கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியே அணைத்ததும் கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியே அணைத்ததும் கிருபையப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போது மரண விக்கினங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். ஏசப்பா நீங்க போதுமே, நேசரே உம் கிருபை போதுமே. ஏசப்பா நீங்க போதுமே, என் நேசரே உம் கிருபை போதுமே. முழங்கால் போட முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் போட்டு, முழங்கால் போட முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் படியிட்டு உடைய வலது கையை நெஞ்சோடு கூட வைத்து கண்களை மூடி, உடைய வலது கையை நெஞ்சோடு கூட வைத்து கண்களை மூடி. இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் நீ உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து, என் ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, நீங்க மட்டும் இல்லைன்னா நாங்க என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்போம். உங்க வார்த்தை மட்டும் எங்களை தேற்றலைன்னா என்னைக்கோ நாங்க மறிச்சு போயிருப்போம். எத்தனை விபத்து, ஆபத்து, கொரோனா வைரஸ், எத்தனை வியாதிகள், எத்தனை விதமான மோசமான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், கடன் பிரச்சனைகள், நெருக்கடிகள், கண்ணீர்கள், அவமானங்கள், நிந்தைகள் வந்த பொழுதெல்லாம் என்னைக்கோ மறித்திருக்க வேண்டிய என்ன நம்முடைய வார்த்தையை தேற்றி நம்முடைய கிருபையினை தாங்கி
இந்த நேரத்தில் நீ உயிரோடு வைத்திருக்கிறதுக்காக இயேசுவே நீ எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன். இயேசுவே எனக்கு நீர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, உணவுக்கு கூட வழி இல்லாம எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது, ஆண்டவர் உடுக்க உடை இல்லாம எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது, படுக்க இடம் இல்லாம பஸ் ஸ்டாண்ட்லயும் ரோட்லயும் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு உடுக்க உடை உண்ண உணவு இருக்க இருப்பிடம் கொடுத்து என்னை எவ்வளவாய் தேற்றி ஆற்றி, கைகள் இல்லாம கால்கள் இல்லாம உடல் உறுப்புகள் இல்லாம எத்தனையோ விலகினத்தில் வாழ்ற எத்தனையோ மத்தியில நல்ல கைகளை கால்களை உடல் உறுப்புகளை எல்லாம் கொடுத்து என்னை இம்மட்டுமாய் தேற்றிய உம்முடைய பேரன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பேரன்புக்காக உமக்கு நன்றி. ஆனா இவ்வளவு நன்மைகளை எனக்கு தந்திருந்தும் நான் அந்த நன்மைக்கு பதிலா நன்மை செய்ய மறந்து உமக்கு விரோதமாக நான் அநேக பாவங்கள் செய்திருக்கிறேன். இயேசுவே, உமக்கு நன்மை செய்ய வேண்டிய நான் உமக்கு விரோதமான பாவத்தை செய்திருக்கிறேன். கர்ம பாவங்கள், என் செயலினால் நான் செய்த அநேக பாவங்கள் உண்டு. என் தெய்வமே, நான் செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். இந்த உலகத்திற்கு வந்து சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு கையளித்து பாருங்க, அவரு உடம்பு முழுசும் அடிச்சு துன்புறுத்தி, உடம்புல ஒரு இடத்துல கூட தோல் இல்ல, பிக்கப்பட்ட நிலையில ரத்த கலரி அடிக்கிறாரு. தலையில முள்முடிய வச்சு ஓங்கி அடிக்கிறாங்க. தலையில இருந்து ரத்தம் பீரிட்டு பாய்கிறது. கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம சிலுவையிலையும் சிலுவையும் சொல்றாங்க. ஆனா உடம்புல தோல் இல்ல, ரத்த கலரியா இருக்கிறாரு. தலையில முள்முடி. அவர் தோல்ல சிலுவையை வைத்து சாட்டையால் அடித்து 3 முறை கீழே விழுந்து நமக்காக உனக்காக ஆண்டவர் எழுந்து கல்வாரிக்கு போனா 2 கைகளில ஆணிகள் வைத்து சிலுவையில ஓங்கி அடிக்கிறாங்க. ரத்தம் பீரிட்டு பாய்கிறது. 2 கால்களை ஒன்றாக சேர்த்து வைத்து ஆணியை வைத்து ஓங்கி அடிக்கிறாங்க. ஆண்டவரை அலறுகிறாங்க. அங்க ரத்த கலரியா நிற்கிறாரு. அருமையான சகோதரனே, கைகளில் ஆணிகள், கால்களில் ஆணிகள், தலையில உள்முடி, உடம்புல ஒரு இடத்துல கூட தோல் இல்லாம பிக்கப்பட்ட நிலையில தாகமா இருக்குன்னு கேட்ட பொழுது கசக்கிற காடி எடுத்து வாயில ஊத்துறாங்க. இந்த நிலைமையில கூட என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, அவர் உனக்காக எனக்காக என்ன ஜெபித்தார் தெரியுமா? என் பிள்ளைங்க தெரியாம செய்யறாங்கப்பா, என் பிள்ளைங்க தெரியாம பாவம் செய்யறாங்க, என் பிள்ளைங்களை மன்னியும், என் பிள்ளைகளை மன்னியோன்னு ஜெபிச்சார். அருமையான சகோதரனே, சகோதரி, நீ இன்னைக்கு மனம் மாற மாட்டியா? இந்த ஆண்டவருக்காக மனம் மாற மாட்டியா? உனக்காக அடிக்கப்பட்டவருக்காய் நொறுக்கப்பட்டவருக்காய் மனம் மாற மாட்டியா? இயேசுவே என்ன மன்னியோன்னு கேட்க மாட்டியா? எல்லா ஜென்ம பாவங்களையும், கர்ம பாவங்களையும், அற்ப பாவங்களையும், எல்லா சாவுக்கு ஏதுவான பாவங்களையும் ஆண்டவர் இன்று உனக்கு மன்னித்து விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அருள் தந்தை வழியாக அநேக பாவங்களை ஆண்டவர் எனக்கு உனக்கு விலக்கி கொடுத்தார். அது எதெல்லாம், எந்த பாவமெல்லாம் உனக்குள்ள இருக்குதோ அந்த பாவத்தை எல்லாம் கண்ணை மூடி இயேசுவே இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி என்னை மன்னியும் சொல்லு. வாயை திறந்து சொல்லு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எல்லா வெறுப்பு, வைராக்கியம், அகங்காரம், திமிரு, தலக்கணம், எனக்கெல்லாம் தெரியுங்கிற எண்ணம், வீண் பெருமை, தற்பெருமை, தற்புகழ்ச்சி, எல்லா பொறாமை, சீற்றம், சினம், விபச்சாரம், வேசித்தனம், சுய இன்பம், விலகினமான சூழ்நிலை, இச்சையான பார்வை, இச்சையான சொல்லு, இச்சையான செயல், இச்சைக்குரிய தொடுதல், எல்லாத்தையும் எல்லா அந்தகாரத்தையும் நிர்மலமாக்கும்படியா குடிவெறி, களியாட்டம், போத பழக்க வழக்கம், சிகரெட்டு, எல்லா விதமான மது பழக்க வழக்கங்கள், போதைக்கான அடிமையான தன்மைகள், சீட்டு விளையாட்டு, எல்லா விதமான களி ஆட்டங்கள், எல்லா விதமான சூதாட்டங்கள், ஆண்டவரோட மன்னிப்பு கேளு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிப்பு கேளு. பண ஆசை, பணத்தின் மேல இருக்கிற மோகத்துல லஞ்சம் வாங்கி, இனாமா வாங்கி, நிறைய தவறுகள் செய்து பணத்துக்காக எல்லாரும் கஞ்சா வைப்பேன், தவறான வித்துக்கு பணமானவன், நான் தவறான தொழில் செய்வேன்னு தவறான பாதையில போய் கொண்டிருக்கிறவர்கள் இன்னைக்கு ஆண்டவர்ட்ட மனமாறி இயேசுவே மன்னியும் கேளுங்க, மன்னியும் கேளுங்க. எல்லா இச்சைக்குரிய, எல்லா உலகத்துக்குரிய, எல்லா அந்தகாரத்துக்குரிய, எல்லா விலகினமான சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவே
என்னை விட்டு எடுபட வேண்டுமாய், என்னை விட்டு மாறுபடியாய் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும்படியாய், உம்முடைய காயத்தால் என்னை சுகப்படுத்தும்படியாய் என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை முழுவதுமாக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. முழுவதுமாக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானி, இல்லாமல் என் பொழுது பிடியாதே. உறவாத என்னில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாமல் என் பொழுது பிடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது பிடியாதே. எல்லாரும் நீங்க இல்லாமல் என் பொழுது பிடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. எல்லாரும் தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? எல்லாரும் நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், அது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், அது உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாமல் என் உலகம் பிழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாமல் என் உலகம் நிலைக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் பிழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் நிலைக்காதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தயவு செய்துப்பா, தேவகுமாரா, தேவகுமாரா என் தேவகுமாரனே, எனக்காய் அடிக்கப்பட்டவரே, தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? எல்லாரும் சேர்ந்து நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? அப்படியே வலது கை நெஞ்சோடு வைத்து நான் சொல்லுகிற ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, என் வாழ்க்கையில அநேக நன்மைகளை நீர் எனக்கு செய்திருக்கிறீர். நீர் எனக்கு செய்திருக்கிறீர். நீர் செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இயேசுவே, நீர் செய்த நன்மைகளை மறந்து உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். என் சிந்தனையாலும் சொல்லாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்திருக்கிறோம். இயேசுவே, என் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். இயேசுவே, இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்கிறேன். இயேசுவே,
என் பாவங்களை எல்லாம் உம்முடைய இரத்தத்தால் கழுவி உம்முடைய காயங்களால் சுகப்படுத்தி மறுரூபமாக்குவீராக. என் சொந்த பலன் எனக்கு போதாது. ஆண்டவரே தூய ஆவியை எனக்கு அனுப்பி உதவி செய்வீராக. இனி பாவம் செய்யாதபடி பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் இன்று இந்த இல்லத்திற்கு கடந்து செல்ல போகிறோம். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு உதவி கேளுங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல உன்னை திக்கற்றவனாய் விடமாட்டேன், உனக்கு துணை செய்யும்படி ஒரு துணையாளரை உனக்கு தருவேன் என்று சொன்னார். இனி நான் பாவம் செய்யாமல் இருக்க, எந்த துன்ப துயர நெருக்கடி வேதனை இதெல்லாம் இல்லாமல் இருக்க ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒரே சிறிய பாடல் வரியை எல்லாரும் கைகளை தட்டி பாடு. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் உள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கைகளை தட்டி சேர்ந்து எல்லாரும் பாடுவோம். கைகளை தட்டி சேர்ந்து நல்ல உற்சாகத்தோடு கைகளை தட்டி. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். எல்லாம் சேர்ந்து வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்திடுவார். இனிமே கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்திடுவார். இஷ்டம் போல அலைய மாட்டேன், அவர் சுத்தம் செய்து வாழ்ந்திடுவேன். இஷ்டம் போல அலைய மாட்டேன், அவர் சித்தம் செய்து வாழ்ந்திடுவேன். இஷ்டம் போல அலைய மாட்டேன், அவர் சித்தம் செய்து வாழ்ந்திடுவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட புறத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அவராவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை. எல்லாரும் பவராவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்ட கசப்புக்களை, எந்த வெறுப்பு வைராக்கிய கசப்பு எதுவும் எனக்கு இனிமே இல்லை. கசப்புக்களை அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமை என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் மன்னிக்கிற வல்லமை, சாபத்தை போக்குகிற வல்லமை, உன் வீட்டில் இருக்கிற பாவம், சாபம், உன் நெருக்கடி, எல்லா விதமான எல்லா கஷ்டங்கள், எல்லா கஷ்டங்கள், எல்லா தடைகள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் பாவத்தை எல்லாம் நீக்கி சாபத்தை
நீக்கி ஆவியானவர் வீட்டுக்குள்ள வந்து இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். பெரிய காரியங்களை செய்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உன் குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் இல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் இல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் இல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பாவத்தை தூண்டுகிற என்னை பலகீனப்படுத்துகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் சொல்லால விரட்டி விட்டேன். ஆமென். பாவத்துக்கு நான் அடிமை இல்லை. சாபத்துக்கு நான் அடிமை இல்லை. நான் இயேசுவுக்கு அடிமை. நான் இயேசுவுக்கு அடிமை. ஆமென். இயேசுவின் பிள்ளை. ஆமென். இயேசுவின் பிள்ளை. ஆமென். கண்ணீருக்கு இடம் இல்ல, கவலைக்கு இடம் இல்ல, விடயத்துக்கு இது இடம் இல்ல, ஏன்னா பாவத்துக்கு எனக்கு இடம் இல்ல. அதனால இனிமே வாழ்க்கையில மகிழ்ச்சி, என் வாழ்க்கையில சமாதானம், என் வாழ்க்கையில எப்பொழுதும் விடுதலை தான். அந்த நம்பிக்கையோட, அந்த முழு நம்பிக்கையோட எல்லாரும் முழங்கால் படியிட்டு எல்லாம் படியிட்டு இறுதி ஆசீர்வாதத்திற்குள்ளாம் நாம் கடந்து செல்வோம். தேவனுடைய வல்லமை மிக்க கரம் உங்கள் அத்தனை பேர் மேலும் நற்கரைநாதோட அபிஷேகம் இந்த வளாகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. ஒரு பெரும்பாலுள்ள பெண் சொன்னா, ஆண்டவரே இந்த ஆடையை தொட்டாலே போதும் நான் சுகம் அடைவேன். அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு. ஆனா யாரு விசுவசிச்சு அறிக்கையிட்டு அவரை தொட்டாங்களோ அவங்க அத்தனை பேர் விடுதலை பெற்றாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் இயேசுவின் பாவத்தை மன்னித்து இருக்கிறார்னு விசுவசித்து இந்த நற்கருணை ஆராதனை வேளையில உள்ளத்தின் ஆழத்தில் விசுவசித்து அவரை அதை உள்ளத்தால தொடறீங்களோ அத்தனை பேருக்கு ஒரு மாபெரும் விடுதலையை, மாபெரும் ரட்சிப்பை, மாபெரும் சுகத்தை ஆண்டவர் இந்த இரவு வேளையில உங்களுக்கு தருவார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் ஆசீர்வாதத்துக்கு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இரண்டு கைகளை ஆண்டவரை நோக்கி இருக்கிறோம். இயேசுவே, எங்களை முழுவதும் கழுவி உம்முடைய காயங்களால் சுகப்படுத்தி, இயேசுவே உங்கள் இரத்தத்தால் எங்களை கழுவி உம்முடைய காயத்தால் சுகப்படுத்தி, பரிபூர்ண அற்புதத்தால் அதிசயத்தால் எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் கேட்கணும். ஆண்டோடைய அக்கினி இதோ இந்த வளாகம் முழுவதும் நிரம்ப போகிறது. நற்கரினாருடைய அபிஷேகம் உங்கள் மீது இறங்கி வருகிறது. எல்லாரும் எங்களை ஆசீர்வதியோம் என்று சொல்லிக்கிறோம். ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே. உளமாற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். என்னை தொட்டு உம் திருக்கரத்தால் என்னை தொட்டு ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆன்மாவிலே ஆசீர்வதியும் தெய்வமே, செய்கிற வேளையிலே ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் மாறி அக்களிப்போடு இருக்க ஆசீர்வதியும்.